ஏன்னா அப்புறம் தான் வந்து அவங்க சிலதெல்லாம் வந்து ஹஜரத் முதலே சொல்லி கொடுத்தது சிலது இருக்குது. பார்த்தீங்க நீங்கன்னா, அதாவது ரியாலத் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. மனசை நம்ம எப்படி பக்குவப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது அப்படின்ட்டு. அந்த ரியாலத்தெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து ஓரளவு வந்து எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டாக்டு ஹஜரத் மூலியம் ஹஜரத்திட்ட ஏற்படுறது இது ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து இப்போ என்னன்னீங்கன்னா, அது வந்து பால்ஸ் ரியாலத் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அன்றைக்கி இருந்த 1984 சொல்லிக் கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து யாரும் தொடர்ச்சியாக பண்ணலை. சரி, நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதனுடைய இது தெரியாமல். பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து நானும் இடையில விட்டுருந்தேன் கொஞ்ச நாள். அதை ஹஜரத் இருக்கும் பொழுதே விட்டுட்டேன். ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டாக ஹஜரத்திட்ட போய் கேட்குறேன், அந்த ரியாலத்தை நான் பண்ணவா, திரும்ப பண்ண ஆரம்பிக்கவான்ட்டு. நான் பண்ண ஆரம்பி அப்படின்னாங்க. நான் அதுலேருந்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அதுலேருந்து இன்னை வரையும் அந்த ரியாலத்தை இன்னை வரையும் விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இடையில ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் ஆனாலும் அதனால் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் கம்ப்ளீட்டாக நிறுத்திடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து மூச்சோட்டத்தை எப்படி அப்சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அடுத்தது உனக்கு குழப்பம் வரும் பொழுது அந்த குழப்பத்தை நீ வந்து எப்படி மூச்சால் மாற்றுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா தியானம் பண்ணுற முறையை சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா யோகா சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு முறை யோகா வந்து ஆகிட்ட கேட்காமே நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு யோகா, கஷ்டமான ஒரு யோகாவை நான் போய் பண்ணேன். என்னன்னீங்கன்னா அந்த தலையை அதாவது வந்து நீட்டாக படுத்து காலை பின்னாடி தூக்கி தலை வந்து உள்ளக்க வந்துடும். ஏன்னா அது ஒரு கடினமான அது வந்து மூச்சை வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ண உடனே விளையாடிட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், எங்களை திரும்பி பாருன்னு நானுங்க கிரவுண்டில் தான் பண்ணது. பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு டபக்குன்னு ஆகிடுச்சுன்னா கழுத்து அப்படியே நின்றுக்குச்சு. கழுத்து திரும்பவே இல்லை. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அங்கே என்ன ஹஜரத்திட்ட வந்தேன். ஹஜரத்திட்ட தான் அந்த புக்கை படித்தேன். யோகா ஃபார் ஆல் ஏஜஸ்னு ஒரு புக்கு இருந்துச்சு இங்கிலீஷில். சரினா அந்த புக்கை வந்து அதோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலமாரியில் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு அங்கேருந்து வந்து சரி நம்மளும் செஞ்சிடலாம், ஈஸி தானே அப்படின்ட்டு ஹஜரத்திட்ட கேட்காம செஞ்சிடலான்னு நினச்சிட்டு நான் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த தலை இப்படி வரவே இல்லை, அப்படியே ஒரு சைடாகவே நிற்கிது. அடுத்த நாள் அங்கேருந்து வந்தேன். என்ன தலை இப்படியே இருக்குது, ஏன் இப்படி திரும்ப மாட்டேங்குதுன்னாங்க. இல்லை என்ன பண்ண அது முதல்ல சொல்லு அப்படின்னா. இல்லை இந்த மாதிரி யோகா ஃபார் ஆல் ஏஜஸ்ன்னு நீங்கள் ஒரு புக்கு வச்சுருந்தீங்க, இந்த புக்கு அந்த அலமாரியில் அதை எடுத்து படித்து பார்த்தேன். என்ன பண்ணுறது, அலமாரியை திறந்து புக்கை எடுத்து என்னென்ன சைக்காலஜி புக்கு அது இது எல்லாமே இருக்கும். என்ன அந்த புக்கை எடுத்து படிக்கும் போது தான் சரி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே ஏன்னா அப்படின்னு பண்ண உடனே தான் தலை நின்றுது. தலை இப்படியே ஒரு சைடாக நின்றுச்சு, இப்படி வரவே இல்லை. ஒரு அங்கேயாவது போய் சொன்ன உடனே எங்கே சொன்னால் தலையில் கை வச்சு ஓதி இப்படி டக்குன்னு இப்படின்னா தட்டினா ஒரு தட்டினால தலை இப்படி திரும்பிடுச்சு. திரும்பின உடனே அங்கேருந்து வந்து நம்ம என்னை கேட்காம நீ ஒரு புத்தகத்தை கூட நீ வந்து தொடவும் கூடாது, படித்து ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாதுன்ற. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் ஆஹா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, ஆஹா என்ன ஓத சொல்கிறாங்களோ, ஆஹா என்ன வந்து இது பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் செய்யுது. அதுதான் இந்த பால்ஸ் ரியாலத்து அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து ஒரு 5 கலரில் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு சில கலர்கள் நமக்கு வந்து குறையும் பொழுது அந்த வியாதிகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். பார்த்தீங்கன்னா அந்த கலர்களை வந்து அது வந்து 5 இது அது பார்த்தீங்கன்னா ஏன்னா அது மாதிரி வந்து அதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாண்ட்ஸ்லேயே அந்தந்த கலர் வரும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது எப்படி வந்து அதாவது வந்து உடம்பு விட்டு வெளியே வரணும், திரும்ப உடம்பு உள்ளே நம்ம வந்து போகணும் பார்த்தீங்கன்னா.
ஃபிசிக்கல் பாடி, அஸ்ட்ரல் பாடி அப்படின்னு வந்து எமோஷனல் பாடி, இன்டலெக்சுவல் பாடி, அப்புறம் அஸ்ட்ரல் பாடி அப்படின்னு வந்து ஒரு 4 உடம்பு நம்மிடம் இருக்குது அப்படின்னு ஹஜரத் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து வந்து ஒன்றுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டு திரும்ப எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க நீங்கள். அந்த மாதிரி வந்து ஹஜரத் சொல்லி இந்த கலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செய் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் அதை வந்து அன்னையிலேருந்து இன்னை வரையும் தொடர்ச்சியாக பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. என் குழந்தைங்கள்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ நானும் வந்து நல்லாவும் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் அதான் நான் சொன்னேன் முதல்ல ஆரம்பத்தில். நான் என்ன சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் ஹஜரத்து தான் அப்படின்னு. நான் அன்றைக்கி நல்ல நிலைமையில் இருப்பதற்கு காரணம் ஹஜரத்துனாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்து இதை நீ செஞ்சுக்கிட்டு அப்படின்னு கொடுத்தது தான்.